Hi, brothers and sisters. Welcome to this new video. நிதி மசோதா நிறைவேற்ற முடியாமல் போனதுனால யூஎஸ் ஷட் டவுன். அதனால அங்கே ஒரு யூஎஸில் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு பெரிய நெருக்கடி போயிட்டு இருக்கிறது. நம்பர் 1 பிரச்சனை. நாளைக்கு லீவு, காந்தி ஜெயந்தி. இனிமேல் நாளை கழிச்சு ஃப்ரைடே தான் மார்க்கெட்டு. நாளை கழிச்சு என்ன நடக்கலாங்கிறது நம்ம பின்னாடி டெக்னிக்கலாக நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி நடந்துங்கிறத நம்ம வரிசையாக 1 by 1 பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஐம் நாட் எ செபி ரிஜிஸ்டர்ட் பர்சன், ஆல் எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. இன்றைக்கி ரேட்டு கட் வந்து அன்சேஞ்ச்டு, எந்த ஒரு இதுவும் இல்லை. 9 ட்ரேடிங் செஷன் ரெட் கேண்டில் போட்டு மலை கீழே வந்துட்டு இருந்தது. அப்புறம் 3 நாளாகவே நம்ம வீடியோவில் கூட சொல்லியிருந்தோம், 24,600ங்கிறத உடைக்க முடியாமல் மார்க்கெட் தயங்கிக்கிட்டு இருந்து இங்கேயாவது திரும்பி விட்டதா, திரும்ப போகிறதா அப்படின்னு சொல்லி நிறைய நம்ம வீடியோ போட்டிருந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி அதை நிரூபிக்கும் விதமாக மார்க்கெட் திரும்பி 1% மேலே ஏறி இருக்கிறது. இந்த சப்போர்ட் வந்து ஸோ மெனி டைம்ஸ் இந்த இடத்துல எடுத்திருக்கு. நம்ம ஏற்கனவே இந்த பல இடத்த நம்ம சார்ட்டில் மென்ஷன் பண்ணியிருந்தோம். இப்போ நான் வெளியூர் வந்திருக்கிறதுனால சார்ட் அனலைஸ் பண்ண முடியல. சரியா? 25,000ங்கிறது அகெயின் மேலே 25,000ல ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். அது ஒன்றும் இந்த 24,500 டு 25,000ங்கிறது கிட்டத்தட்ட 90 டைம்ஸ் 90 ட்ரேடிங் செஷன் இந்த இடத்துல நின்றுகிட்டே இருந்திருக்கு. நம்ம நடுவில் சார்ட்டெல்லாம் அனலைஸ் பண்ணுங்கள். அகெயின் அதே இடத்துல தான் 1 வருஷ காலமாக நின்று கொண்டு இருக்கிறது. சரியா? இன்றைக்கி பேங்கிங் செக்டர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது. ஹெச்டிஎஃப்சி, ஹெவி வெயிட் ஐசிஐசிஐ இது நல்லா 1.5% மேலே ஏறினதுனால மார்க்கெட் மேலே ஏறியது. கிஃப்ட் நிஃப்டி ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆனதுனால டெலகிராமில் ஃப்ளாட்டுன்னு அப்டேட் பண்ணியிருந்தேன். டெலகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபேக்கில் ட்ரேட் பண்ணி ஃபேக்கில் ஜாயின் பண்ணி ஏமாந்துட வேண்டாம். நேற்றைய க்ளோஸ் 24,611, இன்றைய ஓப்பன் 24,600. 9:20க்கு 24,605ங்கிற லோவை க்ரியேட் பண்ணிச்சு. இன்றைய லோவும் அதுதான். 9:45க்கு 24,694, கிட்டத்தட்ட 20 நிமிஷத்தில் 90 பாயிண்ட்ஸ் அப்பாச்சு. நம்பர் 1. அதுக்கப்புறமா 10:05க்கு 24,617, 80 பாயிண்ட்ஸ் டவுன் ஆச்சு. நம்பர் 2. அதிலிருந்து 12:10 வரை 24,812, 200 பாயிண்ட்ஸ் அப்படியே மேலே ஏறிச்சு. 3வது ஏற்றம் இறக்கம், ஏற்றம் ஆச்சு. அப்புறம் 1 மணிக்கு மறுபடியும் 60 பாயிண்ட்ஸ் கீழே இறங்கிச்சு. 24,747, 2:50க்கு 24,867, 220 பாயிண்ட்ஸ் நல்ல வேகமாக மேலே போச்சு. 3:30 மணிக்கு 24,853 க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கு ஓப்பன் 24,620, ஹை 24,867, லோ 24,605, க்ளோஸ் 24,836, 260 பாயிண்ட்ஸ் நல்ல ஸ்ட்ராங்கான க்ரீன் கேண்டில் போட்டிருக்கு. இந்த க்ரீன் கேண்டில் ஒரு திரும்பியதற்கான அறிகுறியா இல்லை டெட் கேட் பவுன்சிங்கா அப்படிங்கிறது நம்ம டெக்னிக்கலாக பின்னாடி பார்ப்போம். சரியா? ரெட் கேண்டில் 13, க்ரீன் கேண்டில் 38. சப்போர்ட் அகெயின் 24,500 தான். ரெசிஸ்டன்ஸ் 25,000 தான் ரெசிஸ்டன்ஸு. சரியா? இன்றைக்கி டாப் கெய்னர் டாடா மோட்டார்ஸ் 5.5% அப்பு, ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் 5.5% அப்பு, கோடக் மஹேந்திரா 3% அப்பு, அதானி என்டர்பிரைசஸ் 3% அப்பு. டாடா லூசர், பஜாஜ் ஃபைனான்ஸ் 1% டவுனு, அல்ட்ராடெக் சிமெண்ட் 1% டவுனு, தைரோகார் 1% டவுனு, எஸ்பிஐ 1% டவுனு. பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை எல்லா ஸ்டாக்குமே க்ரீனு. 54,582 டு 55,606 நல்ல ஒரு சூட், ஒரு கேண்டில், நல்ல பெரிய கேண்டில். சப்போர்ட் அகெயின் 55,000, ரெசிஸ்டன்ஸ் 56,000. இதை பொறுத்தவரை கோல்டை பொறுத்தவரை ஜியோ பொலிட்டிக்ஸ் பிரச்சனை தான். ரஷ்யா அண்டு உக்ரைன் ப்ராப்ளம் ப்ளஸ் ஐஎன்ஆருடைய வீக்கு 88.81 கிட்ட போயிருக்கு. அதுவும் இல்லாமல் அமெரிக்காவுடைய ஷட் டவுன், இப்படி பலதையும் எதிர்கொண்டு இன்றைக்கி 3,900க்கு வெறும் $5 தான் கம்மி. 3,895ங்கிறது இது வரைக்கும் லைஃப் டைம் உருவாக்கியிருக்கு. 3,887 ட்ரேட் ஆகுது. போர்ட் ரேட் 10,890 அண்ட் 161 ரூபா சில்வர். இதை
அதே மாதிரி 2% பிட்காயினும் அப்பாயி 1,16,467, 1,24,517 தான் அதோடைய லைஃப் டைம் ஹை. குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தவரை டோ ஜோன்ஸ் 0.5% டவுன், S&P 500 0.5% அப்பு, 0.25% டவுனு. இது யூரோப் மார்க்கெட் வந்து இங்கிலாந்து FTSE 0.5% அப்பு, CSE இட்டாலி 0.25% அப்பு, DX ஜெர்மனி 0.5% அப்பு, ஜப்பான் நிக்கி 0.25% டவுனு, சிங்கப்பூர் ஸ்டேட் டைம்ஸ் 0.5% அப்பு, ஹாங்காங் ஹேங்சங்ஸ் 0.25% அப்பு, டைவான் 0.5% அப்பு, கொரியா கோஸ்பி 1% அப்பு, ஜாகர்தா இந்தோனேஷியா 0.5% டவுனு, ஷங்கை சைனா 0.5% அப்பு. அப்புறம் இது அப் அண்ட் டவுன் 0.5% அப்பு, 1% டவுனு, இப்படி தான் மாறி மாறி இருக்குது. எல்லா மார்க்கெட்டும் ஒரே மாதிரி சீராக இல்லை. இன்றைக்கி இந்தியன் மார்க்கெட் 1% அப்பாச்சு. இது மற்ற மார்க்கெட்லாம் அப் அண்ட் டவுன் போயிட்டுருக்கு. இதை பொறுத்தவரை யூரோப் மார்க்கெட் அண்ட் குளோபல் மார்க்கெட் எல்லாமே சின்ன சின்னதாக அப் பார்த்துக்கலாம். இன்றைக்கி ஈவெண்ட் வந்து யூஎஸ் ADP நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட் சேஞ்சு டாட்டா வர வேண்டியிருக்கு. S&P குளோபல் மேனுஃபேக்சரிங் PMI டாட்டா வர வேண்டியிருக்கு. ISM மேனுஃபேக்சரிங் PMI டாட்டா வர வேண்டியிருக்கிறது. அப்புறம் க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரிஸ் வர வேண்டியிருக்கிறது. FIDF டாட்டா பொறுத்தவரை தொடர்ந்து 3 மாதமாக மறுபடியும் தொடர்ந்து இல்லை, ரொம்ப நாளாகவே விற்றுட்ருக்காங்க. போன மாதத்தில் 35,301 கோடி விற்றுருக்காங்க. அதுக்கு முந்தின மாதம் 46,902 கோடி விற்றுருக்காங்க. அதுக்கு முந்தின மாதம் 47,600 கோடி விற்றுருக்காங்க. இப்படி 2,500 கோடி டெய்லி விற்றே தீர்வேங்கிற மாதிரி விற்றுட்ருக்காங்க. சில நாட்கள் 5,000 கோடி விற்றாங்க. அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 6-7 ட்ரேடிங் செஷனாக ஹெவியாக செல் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி நம்ம கவனமாக பார்க்க வேண்டியிருக்கு. இன்னும் டேட்டா வரலை. ஏன்னா மார்க்கெட் இன்றைக்கி ஏறி இருக்க காலத்துலேயும் விற்று தான் இருக்காங்க. இல்லாட்டி வாங்காமல் இருந்திருப்பாங்க. சரியா, கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும். என்னன்னு பார்ப்போம். சரியா, யூஎஸ் கவர்மெண்ட் ஷட்டவுன்ஸ் வந்து அத்தியாவசிய இதை தவிர பாக்கி எல்லாமே ஷட் பண்ணியிருக்காங்க. ஏன்டா அங்கே உள்ள கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் எல்லாமே ஒர்க்கு வராமல் 8 லட்சம் ஒர்க்கருக்கு சேலரி கொடுக்க முடியாமல் அவங்க இது பண்ணியிருக்காக சொல்லப்படுகிறது. அப்புறம் முக்கியமான நியூஸ் வந்து புத்தின் வந்து 5-6 தேதிகளில் டிசம்பர் மாதம் இந்தியாவுக்கு வர்றாரு. NDTVயில் இந்த நியூஸ் வந்திருக்கு. இதில் SU-57, S-500 இதெல்லாம் DNA இந்தியாவில் வந்திருக்கு. இந்த நியூஸு இதை பற்றிலாம் டிஸ்கஷன் போகிறதா தெரிய வருது. இதுக்கு காரணம் பல காரணம் எல்லாருக்கும் தெரியும். ஜியோ பாலிட்டிக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு சவுதி அரேபியா அண்ட் பாகிஸ்தான் டைப் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு காரணம் யாருங்கிறதுக்கும் தெரியும். பெரிய அண்ணன் இந்த இதையெல்லாம் உடைக்கிறதுக்காக புத்தினும் இந்தியாவும் நல்ல ஒரு இது பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆயில், ஈரான் கூட ஆயில் வாங்குறது, இப்படி பல விஷயம் இருக்குது. இது இல்லாமல் இன்றைக்கி வந்து முக்கியமாக இது போர்ட்டு, இந்தியாவுடைய போர்ட்டு ஜஹாபார் போர்ட்டை இன்றைக்கி அக்டோபர் 1 ஈரானில் உள்ளதை US அண்ட் சேங்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. இது இந்தியாவுக்கு இது ஒரு மைனஸ் பாயிண்ட் தான். சரியா, இது இல்லாமல் இந்தியா பிளான் மெகா டேம் டு கார்னர் சைனா வாட்டர் ஃபியர்ஸ் டிஃபென்ஸுங்கிறதுல நியூஸ் வந்திருக்கு. சரியா, அப்புறம் ஆக்டிவிட்டி சேஸ் காஜா ஃப்ளோட்டலியா கிரிட்டிக்கல் பை இஸ்ரேல் வார்ஷிப் பிபிசியில் வந்திருக்கு. இந்த காசா ஃப்ளோட்டலியாங்கிற ஒரு ஷிப் போயிட்டுருக்கு. அது எய்ட்லாம் மக்களுக்கு கொடுக்கறதுக்காண்டி அதை வந்து இஸ்ரேல் வந்து ரவுண்ட் அப் பண்ணி பல இக்கட்டான நிலைமை கொண்டு போயிருக்கிறதாக பிபிசி வந்திருக்கு. அப்புறம் 59 பேர் அல்ஜசீரா சொல்கிறாங்க அவங்க கீழே கொல்லப்பட்டதாக. ஏற்கனவே நம்ம காசா பீஸ் பிளான்னு ட்ரம்ப் சொன்னதை 4-5 நாள் டைம் கொடுத்துருக்கு. ஆல்ரெடி 3 நாள் போயிடுச்சு. பார்ப்போம் வர நாட்கள் என்ன இருக்குது. சரி, நம்ம டெக்னிக்கலாக போயிடலாம். டெக்னிக்கலாக நீங்கள் சார்ட்டை ட்ரா பண்ணி பாருங்கள். இந்த 24,500 to 25,000ங்கிறது ஒரு குரூஷியலான ஏரியா. மேலே கீழே அடிச்சிட்ருக்கு. 90 நாள் ட்ரைனிங் செஷன் அந்த இடத்துலையே ட்ரேடாக இருக்கிறது நம்ம பார்க்கலாம். இப்போ அந்த இடத்துல தான் வந்து நிற்குது. இந்த 25,000 உடைச்சிட்டு போகும் பட்சத்தில் நாளைக்கு வேறு லீவு, வேறு ஏதாவது குட் நியூஸ் வந்துட்டு கேப்பப் ஆகிட்டு போனால் மார்க்கெட்டை பிடிக்கிறதுக்கு ஸ்டாப் பண்ணுறதுக்கு எந்த எதுவுமே இல்லை. மார்க்கெட் மேலே போக ஆரம்பிச்சிடலாம். ஒருவேளை பேட் நியூஸ் இருந்து மறுபடியும் கேப் டவுன் ஆனால் மார்க்கெட் மறுபடியும் கீழே போக ஆரம்பிச்சிடலாம். வர நாட்கள் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. எஃப்ஐஸ், ட்ரம்ப்பு, மற்ற ஜியோபாலிட்டிக்ஸ் பிரச்சனை தான் மார்க்கெட்டுடைய இதை தீர்மானிக்கும். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறோம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.